இப்போ கடாயில் இந்த 1 கப் அளவுக்கு முருங்கை இலை சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி நல்லா கழுவி தான் வந்து காய வச்சு அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் இது நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வறுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அந்த முருங்கை இலையோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது, பச்சை கலரில் தான் வந்து இருக்கணும். அதை வறுக்கும் போதே நல்லா சவுண்டு கேட்கும். அடுத்ததாக கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா உடையும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம 1 கப்பு முருங்கை இலை சேர்த்துக்கிட்டோம். அதில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா தீய விடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடைக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன். நான் காரமெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 2 வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 10 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நாம் இந்த பருப்பு வகைகள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டில் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நாம் முருங்கை இலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கை இலையெல்லாம் நல்லா ஆறுனதும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வந்து ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைச்சி எடுக்க வேண்டாம். அடுத்ததாக இது கூடவே முருங்கை இலையும் சேர்த்துக்கிட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இது எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவை வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.